கெமிக்கல் பாண்டிங்கில் இந்த கொஷின் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் இருக்காது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்ன கான்செப்ட் அப்படின்னா, அதை கொஷினை எப்படி நமக்கு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் டைப்ஸில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் நீட் 2025லையும் இந்த பேட்டர்னில் நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு மாலிகுல்ஸ் கொடுத்துட்றாங்க. மாலிகுல்ஸ் கொடுத்துட்டு அந்த மாலிகுல்ஸோட ஹைபிரிடைசேஷன் அதோட ஜாமெட்ரியை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ்க்கு என்ன ஹைபிரிடைசேஷன் என்ன ஷேப்புங்கிறத டைரெக்டாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் இதை சஃபல் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ClF3 எடுத்துக்கிறோம். ClF3யோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3d. இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா T ஷேப். இப்போ ClF3ங்கும் போது Cl தான் சென்ட்ரல் ஆட்டம். Cl அப்படிங்கும் போது என்ன பாசிபிள் இருக்குன்னா இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து டோட்டலாக 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதோட எத்தனை சைடு ஆட்டம்ஸ் இருக்குன்னா ஃப்ளூரின் வந்து 3 இருக்குது. 1 2 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஓகே எத்தனை லோன் பேஸ் இருக்குது அப்படின்னா ஓகே 2 லோன் பேஸ் இருக்குது. ஸோ ஹைபிரிடைசேஷன் இதை நம்ம வந்து ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஹைபிரிடேஷன் பாருங்கள் S SP SP2 SP3 SP3D. திஸ் ஹைபிரிடைசேஷன். அப்போது இந்த ClF3ல குளோரினோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னா sp3d. இப்போ sp3dனா இதோட ஜாமெட்ரி என்னவா இருக்கும்? இப்போது Cl வந்து சென்ட்ரல் இருக்குது. இதோட எத்தனை ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா 3 ஃப்ளூரின் ஆட்டம்ஸ். ரைட். எத்தனை லோன் பேஸ் இருக்குது? 1 2 லோன் பேஸ் இருக்குது. 2 லோன் பேஸ். இப்போ இதோட ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். T ஷேப். இது என்ன ஷேப்பில் இருக்குது? இங்கே பாருங்க 2 ஃப்ளூரின் இங்கே இருக்குது, 1 ஃப்ளூரின் இங்கே இருக்குது. டோட்டலாக இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா T ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஓகே ஒவ்வொரு மாலிகுல்ஸ்லுமே இந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானையும் அதோட பைண்ட் ஆகிருக்கக்கூடிய ஓகே சைடு ஆட்டத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாண்ட் பேரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லோன் பேரை கண்டுபிடிச்சி அதோட ஜாமெட்ரியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எந்த மாலிகுல்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக நீங்கள் ஹைபிரிடேஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதை பேஸ் பண்ணி ஜாமெட்ரியை கண்டுபிடிச்சிருக்கலாம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.